எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் தேசியம் என்ற கொள்கையின் சார்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழா நடக்கிறது என்றாலே முதல்ல வர்ற கேள்வி வந்துட்டு நிறையா செலவாகுமே அப்படி நினைக்கக்கூடிய நிலையில தான் மண்ணின் மக்களாகிய நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம். நான் 2016ஆவது ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கு ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறேன். எனது எந்த நூலுக்கும் நான் வெளியீட்டு விழா நடத்தியதில்லை. இன்னும் சொல்லணும்னா, நேற்று என்னுடைய ஒரு நூல் வெளியாகி இருக்கிறது, நான் அதற்கும் வெளியீட்டு விழா நடத்தியதில்லை. இந்த இடத்துக்கு நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னா, நல்ல நூல்களை எழுத்தாளன் கொண்டாடினால் அது அவலம், சமூகம் கொண்டாடினால்தான் அது பெருமை. இப்போ அந்த நூலை எழுதக்கூடிய முயற்சியில் ஒரு தலைமுறை ஈடுபடுறப்போ எந்த நேரத்தில் அதற்கான மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமோ, எந்த நேரத்தில் அதற்கான உதவி கொடுக்கப்பட வேண்டுமோ, எந்த நேரத்திலே துணை உறுதி செய்யப்பட வேண்டுமோ அந்த நேரத்திலே விதைத்த பின்பு பெய்யக்கூடிய முதல் மழை போல இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் உரிய காலத்தில், காலத்தினால் செய்த நன்றின்னு சொல்லுவார் இல்லைங்களா, அது மாதிரி காலத்தினால் செய்த ஒரு மரியாதை இது. அதனால அவங்களை சந்திக்கலாம். இது போன்ற நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நூல் வெளியீட்டு விழாக்களை பற்றி எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் நூல் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை மதித்து, அந்த எழுத்தாளர்களுடைய அந்த பாடுகளை இந்த சமூகம் கேட்டு, அந்த நூல்களை இந்த சமூகம் அங்கீகரிக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளானது தமிழ் சமுதாயத்திலே தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதுபோல தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தொடர்ந்து எழுதக்கூடியதும் நடக்க வேண்டும். உங்களுக்கு கல்வி அறிவே இல்லாமல் இருந்தால் கூட உங்களது கதையை அடுத்த தலைமுறைக்கு வாய் வழியாக கடத்துங்கள் என்பதுதான் இந்த தமிழ் சமுதாயம் உலகுக்கு சொன்ன ஒரு செய்தி. அப்படி இருக்கிறப்போ கல்வி அறிவில்லாத நமது பாட்டனும் பூட்டனும் செய்ததை கூட நிரம்ப படித்த நாம் செய்யவில்லை என்றால் நம்மை போல நிறை மூடர்கள் இந்த சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லையா? அப்போ நம்முடைய கதையை சீனு ஆச்சிபி அவர்கள் சொல்லுவாரு, என் கதையை அவன் எழுதலை, இவன் எழுதலை, இவன் சொல்லலைன்னு சொல்லாத, உனது கதையை நீ எழுது இல்லையா? அது நம்மளோட கதை, நம்முடைய மண், நம்முடைய போராட்டம், நம்முடைய உணர்வு, நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம் நம்ம தான் எழுதணும். நீதி என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் மாறுபடும். எவ்வளவு பேருக்கு இது சம்பந்தமா புரிதல் இருக்குன்னு தெரியல. ஒரு சமூகத்திற்கு நீதியாகப்படுவது இன்னொரு சமூகத்திற்கு அநீதியாகப்படும். ஒரு சமூகத்திற்கு பெருமையாக தோன்றுவது இன்னொரு சமூகத்துக்கு அவமானமா தோணும். ஒரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது பெருமை, இன்னொரு சமூகத்திற்கு இந்தியாவிலே பிச்சை எடுப்பது அவமானம். அதை அவமானமாக கருதக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்போ நீதி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மாறுபடும். அப்ப தமிழர்களினுடைய நீதியை ஒரு ஆங்கிலேயனோ, ஒரு திராவிடனோ, ஒரு பிராமணனோ எழுதுவான்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நமது நீதியை நம்ம தானே எழுதணும். மனிதன் ஏன் பேராற்றல் மிக்கவன் ஆனான் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல ஒரு செய்தியை சொல்றாங்க. பழங்குடியின மக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, புதிதாக குடியேறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு தரப்புக்கு நடுவில் நிறைய சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த குடியேறிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை கொன்று குவிக்கிறார்கள். இப்போ பழங்குடி மக்கள் பண்ணது தப்பா, குடியேறின மக்கள் பண்ணது தப்பா அப்படின்றப்போ அந்த இடத்திலே நீதி வேறுபாடு வருகிறது. பழங்குடியின மக்களை பொறுத்தவரை ஒரு இடத்திலே ஒரு மரம் பழுத்து பழத்தோடு இருக்கிறது என்றால் அந்த பழத்தை முதலில் பார்ப்பவனுக்கு அந்த பழம் சொந்தம். குடியேறிய மக்களை பொறுத்தவரை அந்த பழத்திற்கான மரத்தை யார் பராமரிக்கிறாரோ அவருக்கு அந்த மரம் சொந்தம். அப்ப இவன் போயிட்டு பழம் இருக்குன்னு பறிச்சு சாப்பிட்றான், அவன் ஏன் பழத்தை நீ பறிச்சுன்னு வெட்டுறான். இந்த ஒரு புரிதலின்மை காரணமாக அந்த மக்கள் தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்காத காரணத்தினாலே அவங்க லட்சக்கணக்கில் அடிக்கப்பட்டார்கள். தமிழர்கள் தங்கள் நியாயத்தை பேசாமல் இருந்த காரணத்தினால், தமிழர்களின் நியாயம் என்ன என்பது வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்த காரணத்தினால் தான் இலங்கையிலே நாம் மாபெரும் இன அழிப்பை சந்தித்தோம். நமக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்முடைய நியாயம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப நமது நியாயத்தை, நமது போராட்டத்தை, நமது வரலாற்றை நாம் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் நாம் மட்டும் மரித்து போகவில்லை, நமது சந்ததிகளும் நம்மோடு மரித்து போகுமாறு நாம் செய்து விடுவோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் நான் இந்த வரலாற்று களத்துக்கும் எழுத்தாளர் களத்துக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்காக விளையாடக்கூடிய அந்த எழுதுதல் அமைப்பை எனது மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். எனது அருமை நண்பர்களே, நீங்க மட்டும் இன்னைக்கு வரலாறு எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ஆண்டு கழித்து தமிழ்நாட்டை ஆள போகின்ற வடக்கர்கள் நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தோம், தமிழர்கள் தொடர் வண்டியில டிக்கெட் எடுக்காம போயிட்டு இருந்தாங்க, நாங்க தான் தமிழர்களுக்கு டிக்கெட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு எழுதுவாங்க. நீங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, யார் தேவதாசின்ற முறையை கொண்டு வந்தார்களோ, யார் பிரம்ம முறையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ, யார் பிராமண ஆதரவு போக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ, யார் தீண்டாமையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்களோ, அவர்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது, நாங்க தான் உழைச்சோம், நாங்க தான் பகுத்தறிவாளர்கள் என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வடக்கர்கள் சளைத்தவர்களாக இருக்க போவதில்லை. அதனால நமது வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும். இங்க பேசுறப்போ ஒரு தம்பி சொன்னாரு,
நூல் எழுதுனா பெருசாக விற்கவே இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு நேற்று கிடையாது, மறைமலை அடிகள் சொல்கிறாரு, நான் அவ்வளோ கடினப்பட்டு எழுதி அதுக்கு மெய்ப்பு பார்த்து அவ்வளோ போராடி ஒரு நூலை கொண்டு வந்தால் 500 பிரதி தான் விற்கிது அப்படின்னு. மறைமலை காலத்திலிருந்து கூடவே பிறந்தது வந்து இந்த வறுமையும் புலமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தின் நிலைமை. ஆனால் அது தமிழ் சமுதாயத்தினுடைய அவமானம் என்று உணர்ந்து நம்மளும் வந்து நூலை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தமிழர்கள் தங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடிந்த ஒரே செல்வம். இதுக்கு பதிலாக ஒரு புத்தகத்தை வாங்குற காசை வந்து மிச்சம் பிடிச்சி குழந்தைக்கு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, மருந்து வாசங்கிற காசை வந்து மிச்சம் பிடிச்சி ஒரு இனிப்பு வாங்கலாம் நினைக்கிற மாதிரியான ஒரு பெற்றோராகத்தான் இருப்பார்கள். அதனால் வாசியுங்கள், வாசிக்க உங்கள் அடுத்த தலைமுறையை பழக்குங்கள். அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் எழுதுகின்றவர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள். அது ஒன்று மட்டுமே தமிழ் சமுதாயம் உய்ய வழி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.